கடலுள்ள போறவனா இல்லடி. சார் அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சார். ஐ டிஸ்ஓன் ஹிம். தம்பின்னு தெரியாமல் கூப்பிட்டுட்டேன், பிச்சிடுவேன். ஓகே, ஸோ அடுத்ததா இவங்களை பற்றி என்னங்க சொல்கிறது? நிஜமாவே எனக்கு வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து ஒன்று ரெண்டு விஷயம் அப்படின்னா சொல்லலாம், அவ்வளோ இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டாராக சினிமாவில் பார்த்தவங்க மட்டும் கிடையாது. இந்த தடை அதை உடை ஒரு சரித்திரம் படை அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க வந்து திகழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் எந்த பக்கம் பால் போட்டாலும் சிக்ஸர் மட்டும்தான் அடிச்சிட்டு இருக்காங்க இது வரைக்கும். எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு லேடி அப்படின்னா அவங்க தான் டாப்பில் இப்போ இருக்காங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஒருத்தங்களால எப்படி இப்படி சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு நமக்கே வந்து வியப்பாக இருக்கும். மேபி பிகாஸ் அது வந்து அந்த ஒரு தங்கமான மனசுனால அப்படிங்கிறது கூட டெஃபினட்டாக இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ டைட்டில். மக்கள் பார்த்து நம்ம கொடுக்குறோம், ஆனால் அந்த டைட்டிலுக்குன்னு அந்த ஒரு வெயிட்டேஜும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஆன் ஸ்க்ரீனில் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார்னு பார்க்குறவங்க ஆஃப் ஸ்க்ரீனில் நம்ம மக்களோட மக்களாக இருக்கும்போது அந்த லேடி சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக செயல்படுறாங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு லோக்கல் பிஸ்னஸாக இருக்கட்டும், அதை எடுத்து அதை நம்ம வந்து மேலே கொண்டு போவோம், அதை வந்து நம்ம சிறப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிராண்ட் அவங்களோட இன்ட்ரடியூஸ் ஆகும்போதும் அப்படியே வியப்பாக இருக்கும். இவங்களுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் தோணுது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணும். அது மட்டும் இல்லாமல் விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அவங்க வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லேடி சூப்பர் ஸ்டாராக முன்னாடி நின்று எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணுறவங்க, உன் பக்கத்துலேயே உன்னோட ஃப்ரெண்டாக உன் தோழியாக நான் நிற்கிறேன், என்னோட சேர்ந்து அத்தனை பெண்களும் முன்னேறணும் அப்படின்னு அவங்க கூட நிற்கிறாங்க இன்னைக்கு. தட் மேக்ஸ் ஹர் த லேடி சூப்பர் ஸ்டார். அந்த தங்கமான மனசுனாலேயோ என்னவோ தெரியல, அவங்க தொட்டது எல்லாமே சூப்பராக தான் போகுது. டெஃபினட்டாக அதனால தான் இருக்கும். தங்கமே, நீ தொட்டது எல்லாமே தங்கமே. வாங்க மேலே வாங்க. யூ வெரி ஹாப்பி டு வெல்கம் our lady superstar Nayanthara. Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இப்படி உங்கள் முன்னாடி நிற்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் மன நிறைவாகவும் இருக்குது. அந்த பெருமைக்கும் மன நிறைவுக்கும் சந்தோஷத்துக்கும் காரணம் நீங்கள் எல்லாரும் தான். ஏன்னா உங்களால் தான் இந்த கொண்டாட்டம் நடக்குது. ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னுக்கிறது நம்ம நிறைய பேர் பேசி கேட்டிருப்போம். அது உண்மை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய உதாரணமாக இருக்காங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கோமதி மேம். அவங்க ஆரம்பித்து வச்ச ஃபெமி ஹெல்த் கேர் இப்போது ஃபெமினைனாக உங்களோட இருக்குது. இந்த கொலாபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நம்புகிறேன்.
சில பேர் கேட்பாங்க, இது ரொம்ப செல்ஃபிஷாக இல்லையா, இது உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், இதில் சுயநலம் இருக்குது. ஆனால் இந்த சுயநலத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொதுநலம்தான் இதை வித்தியாசமாக இதை நியாயப்படுத்துதுன்னு நான் நம்புகிறேன். இந்த கொலாபரேஷன் ஏன் வித்தியாசமாக இருக்குது, ஏன் நியாயமாக இருக்குன்னா, நாங்கள் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எஸ், இது எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் தான், எல்லாருக்குமே பணம் வருது, உங்கள் எல்லார் வீட்டுக்குமே பணம் வருது, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்க, ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணுக்காக நிற்கும் போது அந்த அழகு இருக்கு பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஒரு விஷயம் சொல்ல மறக்கல, பட் சொல்லிடுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி எப்போவுமே நம்ம காதில் விழுந்திருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு இருக்கிறது தான். ஆனால் ரொம்ப ரேராக நம்ம பார்க்குற விஷயம், நான் அந்த மாதிரி நிறைய பார்த்தது இல்லை. பட் ஆனால் இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருக்காங்க. என் லைஃப்பில் நான் பண்ணுற சில விஷயங்கள், சினிமா தவிர, சினிமா நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். பட் நடுவில் தான் நான் வந்து என் ஹஸ்பண்டை மீட் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன். என்னைக்கு அவரை மீட் பண்ணேனோ அன்னையிலேருந்து நான் இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காருன்னு தவிர, என்றைக்குமே எனக்கு வந்து நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க, இது எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு என்றைக்குமே கேட்டது கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, யாரும் நம்மளை கேள்வி கேட்கலன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கேள்வி கேட்கலன்னு மட்டும் விஷயம் கிடையாது, நீங்கள் ஏன் இந்த விஷயம் பண்ண மாட்டேன்றீங்க, யூ ஆர் ஸோ மச் மோர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ், நீங்கள் ஏன் இதோட நிறுத்தணும், நீங்கள் ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறவர் தான் அவர். அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. இது நான் எந்த மேடையிலையுமே நான் பேசினது கிடையாது, ஏன்னா அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை. பட் இன்னைக்கு நீங்கள் என்னமோ எனக்கு என் குடும்பம் மாதிரி எனக்கு தெரியுறீங்க. அதனால் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன். நீங்கள் எல்லோரும் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் அப்பாவோ யாராவது ஒரு ஆண் கண்டிப்பாக இருப்பாங்க. கோமதி மேம்க்கும் அதே மாதிரி அவங்களுக்கு துணையாக அவங்க வீட்டில் ஆண்கள் இருக்காங்க. அதே மாதிரி என்னோட பிக்கெஸ்ட் சப்போர்ட், என்னோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்க் இன்றைக்கி இந்த பிராண்ட் அப்படின்னு இருக்கிறது வந்து இது என்னோட பிரெயின் சைல்டோ, இது நான் வந்து க்ரியேட் பண்ணதோ கிடையாது, இது அவங்க க்ரியேட் பண்ணது. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், நம்ம சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது கற்றுக் கொடுத்தது, இதை க்ரியேட் பண்ணது. இன்றைக்கி இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கும், இப்படி எங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவர் தான். அதனால் அவருக்கு மட்டும் தனியாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சாமி சர்மா. தேங்க்யூ மேம். ஷோ அவர் இப்போ மனசுக்குள்ள ஒரு தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் அப்படியே சிறகடிச்சு பறந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பார். ஏன்னா எப்போவுமே வந்து நான் உண்மையை ஒத்துக்கிறேங்க, பெண்களாக இருக்கும்போது நம்ம
அந்த ஆண்களை நம்ம குறை சொல்லும் போது அப்படி ஒரு கோவம் வரும் பாருங்க. கண்ணா பின்னான்னு வந்து திட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இருந்தாலும் எல்லாத்தையும் அழகாக சிரிச்சுக்கிட்டு நம்மளை வந்து வழி நடத்திட்டு முன்னாடி தள்ளி தள்ளி கொண்டு போகிறது அந்த ஆண்மகன் தான். அது எப்போவுமே நம்ம வந்து மனசில் இருக்கும். அது செல்லமாக போடுற சண்டை. ஆனால் இப்போ நீங்கள் பேசுனீங்க பாருங்க, அவர் நிஜமாவே வந்து ஐ திங்க் விக்கி சார் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த சீட்லேருந்து கொஞ்சம் மேலே தான் இருப்பார். இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஃபார் அ ஹஸ்பண்ட், டெஃபினெட்லி. அண்ட் we would like to call upon Vicky sir onto the stage. It's a very special thing which is going to happen now. தேடும் எந்தன்